அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கற்றுக்கொண்டு பயன்பெறுக. விஸ்வாசி வைகாசி 24 சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 7, 2025. இன்று சமநோக்கு நாள். அதே போல இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று காலை 6:45 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி, உத்திராதி. கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திராதி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருப்பதால் இந்த கும்ப ராசி, கும்ப லக்கணம், மீன ராசி, மீன லக்கணம் இன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்து எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறத பார்த்தா வண்டி எடுக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். இல்லை தேவையில்லாத விரைகள் ஏற்படலாம். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்திங்கன்னா மிக சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைச்சாலும் மிகவும் சிறப்பு. புதுமண தம்பதிகளுக்கு மிக விரைவில் அவங்க குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். ராவுகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூலம் இன்று கிழக்கு. கருத்தில் கொள்ளுங்க. சூலம்னா கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றர்த்தம், விளக்கு ஏற்றர்த்தம் தான். அது கிழக்கு சைடு பார்த்து ஏற்றணும், அப்போ தான் சிறப்பு. குளிகனை பொறுத்த மட்டும் குளிகன்னா மாந்தினா குளிகன். இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்த்தீங்கன்னா, முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதையும் கீழக்குது. தேவையில்லாத விரோதங்களும் எதிர்ப்புகளும் ஏற்படுவதனால் அதனால் இன்று கவனம் தேவை. கணவன் மனைவியும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள். மிகவும் அற்புதமான நாள், சிறப்பான நாள். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பு. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். ஆனால் அடுத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க, சிறப்பாக அமையும். கடக ராசியை பொறுத்த மட்டும் மனக்குழப்பங்கள் ஏற்படுகிற நாள். அதனால் தெளிவு இருக்காது. எந்த வேலையை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கருத்தில் கொண்டு அந்த வேலையை செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க, அந்த நாள் சிறப்பாக அமையும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நட்பு வட்டாரங்கள் விரிவடைய நாள். நண்பர்களுடன் இன்றைய நாளை கழிப்பீர்கள். பாலிய நண்பர்களிடம் இன்று பொழுது கிடைத்து உள்ள மகிழக்கூடிய சம்பவங்கள்லாம் நடைபெறும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமார். தடங்கல்கள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கருத்தில் கொண்டு வேலை செய்யுங்க. அப்போ தான் அதில் வெற்றி அடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வு, உடல் கழிப்பு, ஒரு உற்சாகின்மை ஏற்படுகிற நாள். அதனால் கவனம் தேவை, உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அதாவது இந்த நாள் உங்களுக்கு ஒரு தாமதமாக செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் எங்கு சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்வது சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமாக அமையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், புளி இது போல் விற்கிறவங்களுக்கு
இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மிகவும் அற்புதமான நாள். அதே போல் இந்த ஹோட்டல் டீ கடைலாம் வச்சுருக்கவங்களுக்கு இன்று லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று சிக்கலான நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நாளில் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்து தான் நீங்கள் செய்யணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த சிக்கல் இருக்கிறதுனால அது நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்டதில் முடியும், கெட்டது பண்ணாலும் அதிக பாதிப்பை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். ஒரு சாதனை செய்யக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும், உள்ளம் மகிழக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடக்கூடிய நாளாகவும், பிள்ளைகளிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. மிகவும் சிறப்பான நாள். உள்ளம் மகிழும். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், உயர்வான நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாள். உங்களுக்கு உள்ளம் மகிழும். மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது விலகிடும். அற்புதமான நாள். இந்த கும்பராசிக்கும் மீனராசிக்கும் சந்திராசி இருப்பதால் வண்டி வானை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசணும்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். மேல் அதிகாரிகிட்ட பேசக்குள்ள தன்மையான வார்த்தையை பயன்படுத்தணும். சக ஊழியர்கிட்ட பேசக்குள்ள அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தணும். கணவன் மனைவிடைய பிரிவினை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.